வணக்கம் நண்பர்களே, எங்க அல்மினோ ஆஃபிஷியல் சேனல்ல நாங்க பண்ண சயின்ஸ் ப்ராஜெக்ட் பத்தி பழக போறோம். நான் தஸ்மீன், என்னோட ப்ராஜெக்ட் ஃபார்ம் அனிமல்ஸ். நான் ஓல்ட் மெக்டானல்ட் தீம்ல இந்த ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபார்ம் ஹவுஸோட ஃபுல் வியூ. ஓல்ட் மெக்டானல்ட் யூஸ் பண்ண கேப்பு, மண் குத்தி, என்னோட அனிமல்ஸ், நான் ஃபார்மிங் பண்ண கேரட், டிராக்டர். ஓட்டி பார்க்கலாமா? என்னோட ரெட் கலர் ஹவுஸ் நல்லா இருக்கா? நம்ம ஒரு பாட்டு பாடலாமா? Old MacDonald had a farm, E-A-E-A-O. Thank you. நான் உங்க அல்மிரா. என்னோட ப்ராஜெக்ட் கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ். கார்னிவோரஸ்னா மாமிச உண்ணிகள். மற்ற விலங்குகளை வேட்டையாடி அதனோட மாமிசத்தை மட்டும் சாப்பிடுற விலங்குகளை மாமிச உண்ணிகள் கார்னிவோரஸ்னு அழைக்கிறோம். உதாரணமா சிங்கம், புலி, சிறுத்தை, முதலை, கழுகு போன்ற விலங்குகளை கார்னிவோரஸ்னு சொல்லுவோம். என்னுடைய நெக்ஸ்ட் மாடல் ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா தாவர உண்ணிகள். வெறும் செடி, கொடி, இலைகள், புல் மற்றும் பழங்கள் என தாவரங்களை மட்டுமே சாப்பிடுற விலங்குகளை ஹெர்பிவோரஸ் என்று சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பசு, மான், யானை, குதிரை, ஒட்டகச்சிவிங்கி போன்ற விலங்குகள் ஹெர்பிவோரஸ். என்னுடைய லாஸ்ட் மாடல் ஆம்னிவோரஸ். ஆம்னிவோரஸ்னா அனைத்துண்ணிகள், தாவரங்கள் மற்றும் மாமிசம் என ரெண்டையுமே சாப்பிடுற விலங்குகளை ஆம்னிவோரஸ் என்று சொல்லுவோம். உதாரணமா கரடி, காகம், நாய், எலி, பன்றி போன்ற விலங்குகளை ஆம்னிவோரஸ் என்று சொல்கிறோம். இப்போ நம்ம அனிமல் சஃபாரி போலாமா? இந்த விலங்குகள் ஹெர்பிவோரஸ். அடுத்தது ஆம்னிவோரஸ். கடைசியா இருக்கிறது கார்னிவோரஸ். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?